நாளைக்கு 6 முறை தான் யூரின் போகணுங்க. ஆனால் 60 முறை போகுதுங்க. இதை எப்படியாவது நிறுத்துறதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தினம்தோறும் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நபரா நீங்கள், நிச்சயமாக அதற்கான விடிவு காலம் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு கிடைக்கும். சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஓயாம யூரின் வந்துகிட்டே இருக்குதுங்க. நைட்டு ஃபுல்லா தூங்கவே முடியலங்க. இந்த யூரின் பிரச்சனைனால நைட்டுக்குள்ள ஒரு 10 டைம் 15 டைம் இதற்காகவே எந்திரிச்சு நம்ம யூரின் போகும்பொழுது என்னோட தூக்கமே கெட்டு போயிருது. தூக்கம் கெட்டு போகிறதுனால பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னைக்கு ஒரு கவலைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த யூரின் ஏன் அதிகமாக போகுது ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு? இந்த அதிகமாக போவதற்கான அடிப்படை காரணம் தான் என்ன? இதை எப்படியாவது நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? இதை நிப்பாட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வருத்தத்தில் தேடிக்கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை இருக்குது. நிச்சயமாக அதை கட்டுப்படுத்தலாம். அதனுடைய மூல காரணத்தை நீங்கள் தெரிந்து உணர்ந்து கொண்டால், இந்த மூல காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஒரு டயபெட்டிக் ஒரு பேஷண்ட்டுக்கு இப்போ பொதுவாக நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு அது குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகுது. இந்த குளுக்கோஸில் நல்ல குளுக்கோஸ், கெட்ட குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லி எப்போவுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குன்னா அங்கே நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி, ஓகேங்களா? பேஸு நியூட்ரல் அப்படின்பாங்க. அங்கே பாசிட்டிவ் நியூட்ரல் எல்லாமே, நல்லது கெட்டது, சுத்தம் குப்பை, இப்படி எல்லாத்துக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா இப்படி 2 விஷயம் இருக்குது பாருங்க. அது மாதிரி நமக்கு நல்ல கொலஸ்ட்ராலு, கெட்ட கொலஸ்ட்ராலு இருக்கு இல்லையா? அது மாதிரி நல்ல குளுக்கோஸ், கெட்ட குளுக்கோஸ் அப்படி நம்ம உடம்புக்குள்ளே கிரியேட் ஆகுதுங்க. நம்ம முழுக்க முழுக்க நல்ல குளுக்கோஸை மட்டுமே கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்மளுடைய செல்கள் எல்லாமே அதை எடுத்து பயன்படுத்தி சூப்பர் அப்படின்வோம். அப்படி தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிற சமயத்தில் அதான் நடந்துக்கிட்டு இருந்தது. நம்ம செல்கள் நமக்கு நன்றி சொல்லுவோம், ஆகா சூப்பர்ப்பா நல்ல குளுக்கோஸாக கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்ட குளுக்கோஸாக கொஞ்சம் சேர்ந்துச்சுன்னா உடம்புல, அந்த கெட்ட குளுக்கோஸ் அதிகமாக சேர அதுதான் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்கில் அங்கே செக் பண்ணி பார்த்தா 200 இருக்குது, 400 இருக்குது, 600 இருக்குது அப்படின்லாம் வருதுல. இது பேட் குளுக்கோஸ் உங்களுடைய பிளட்டில் அதிகமாக சுற்றுது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த பேட் குளுக்கோஸை பூரா யாருங்க வெளியேற்றுறது? இப்போ நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு கழிவு வந்துடும். அதை தூக்கி நம்ம குப்பையாக போட்டுருவோம். உதாரணத்துக்கு ஒரு ஆரஞ்சு பழம் இருக்குது. ஆரஞ்சு பழ தோலை உரித்து ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டு தோலை கீழே போட்டுருவோம். வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு வாழைப்பழ தோலை கீழே போட்டுருவோம். பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு பாப்கார்ன் பேப்பரை கீழே போட்டுருவோம். இப்படி எல்லாத்துலேயுமே பாருங்களேன், அதையெல்லாம் பயன்படுத்திட்டு மீதி குப்பையெல்லாம் கீழே போட்டுருவோம்ல. இதை யாருங்க சுத்தப்படுத்துறது? இப்போ வீட்டில் ஒரு வேலைக்காரமாக இருப்பாங்க. நீங்கள் வீட்டில் சாப்பிட்டு போட்டதெல்லாம் அவங்களாம் க்ளீன் பண்ணி கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, ஒரு வெளியில் காலையில் வரக்கூடிய கார்ப்பரேஷன் வண்டி வெஹிக்கிள் வரும்ல, அதில் கொண்டு போய் போட்டுருவாங்க. இப்போ இவங்க பூரா எடுத்து கொண்டு போய் மொத்தமாக அதை ஒரு குப்பை கிடங்கு கொண்டு போய் போட்டுருவாங்க. நீங்கள் ரோட்டில் போட்ட குப்பைகளை டைரெக்டாக கார்ப்பரேஷன் இறங்கி க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி அதை அந்த வண்டியில் போட்டு வெளியில் கொண்டு கிடத்துவாங்க. இதெல்லாம் ஏங்க சொல்கிறீங்க அப்படின்னா, இது நம்ம உடம்புக்குள்ளேயும் இதே மாதிரி வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம சொன்னோம்ல, நல்லது கெட்டது, நல்ல குளுக்கோஸ், கெட்ட குளுக்கோஸ், நல்ல கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால், நல்ல சத்து, கெட்ட சத்து, நல்ல வைட்டமின், கெட்ட வைட்டமின், இப்படி உள்ளுக்குள்ளே எல்லாமே நல்ல சுத்தமான பியூரிட்டியாக இருக்கக்கூடியது நம்ம உடம்பு பயன்படுத்திக்கிறது. பியூரிட்டி இல்லாத எல்லாத்தையும் குப்பைப்பா, அதை கழிவுப்பா, அவ்வளோதான் சொல்லி தூக்கி போடுறது. அதை புரிஞ்சுக்கணும். உடல் எப்பொழுதுமே அப்படி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த குப்பைகளை பூரா யார் அள்ளி வெளியே போடுறது? நமக்கு வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒர்க்கர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்ப்பரேஷன் இருக்குது. டோட்டலாக க்ளீன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு உடம்புக்குள்ளே க்ளீன் பண்ணுறதுக்கும் ஒரு துப்புரவு ஒரு பணியாளர் இருக்கிறாருங்க. அந்த துப்புரவு பணியாளர் யார் அப்படின்னம்னா, அவர் தான் சிறுநீரகம். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் தான் இந்த சிறுநீரகம். நம்முடைய ரத்தத்தில் கலக்கப்பட்ட கெட்ட கழிவுகளை, ஓகேங்களா, அந்த கெட்ட கழிவுகளை எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி அடித்து தள்ளி யூரினாக வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையை பார்க்குறது அவர். நீங்கள் கொட்டின குப்பையில் பூரா அடித்து கொண்டு போய் குப்பை கிடங்கில் போய் போட்டோம்னா அதை திரும்ப ரீப்ராசஸ் பண்ணி கொண்டு வராங்க பாருங்கள் கார்ப்பரேஷன். அது மாதிரி இங்கே சிறுநீரகம் என்ன பண்ணுன்னா, ரத்தத்தை எடுத்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதை பூரா பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணி அங்கேயும் இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்து நம்மளுடைய கல்லீரலுக்கு கொடுத்து பயன்படுத்த வச்சுருவார். மிச்சத்தை பூரா யூரினாக மாற்றி வெளியே அனுப்பிவிடும். அவ்வளோதான் அதோட வேலையாக வருது. அதான். அப்போ சிறுநீரகம் தான் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு துப்புரவு பணியாளர். இந்த துப்புரவு பணியாளர், ஓகேங்களா, ஒரு நாள் லீவ் போட்டால் என்ன நடக்கும் பாருங்கள். நம்ம வீட்டிலையே ஒரு நாள் அந்த ஹவுஸ் கீப்பிங் பார்க்குறவங்க வரலைன்னா வீடு பூரா குப்பையாயிரும். பெட்ஷீட் கூட எடுத்து மடித்து வச்சுருக்காம இருக்கும்.
சேரெல்லாம் ஒரு மாதிரி கந்தரகோலமாக கிடக்கும். அங்கே க்ளீன் பண்ணாமல் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தூசியும் துப்பட்டையுமா இருக்கும். பாத்திரம் கழுவாமல் கிடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கிட்டு கொசு வந்துடும். உள்ளே பாருங்கள், அந்த அம்மா ஒரு 2 நாள் லீவுங்க, வெளியூர் போயிருக்காங்க, கரெக்டுங்களா? அப்போ வீட்டுக்கே ஹவுஸ் கீப்பிங் 2 நாள் லீவு போட்டால் வீடே நாறி போயிருதுன்னா, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த துப்புரவு பணியாளரான சிறுநீரகம் 2 நாள் லீவு போட்டால் என்ன நடக்கும்? காலி தான். அவ்வளோதான். உள்ளுக்குள்ளேயே எல்லாம் பாக்டீரியா எல்லாம் அப்படியே புகுந்துடும், உருவாயிரும், காலி பண்ணிடும். ஆனால் ஒரு நாள், ஒரு நொடி கூட அவர் லீவு போடாமல் வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையை இறைவன் படைக்கும் பொழுதே அப்படி ஒரு கட்டமைப்பை கொடுத்துட்டாரு. அதுவும் இல்லாமல் 2 துப்புரவு பணியாளரை கொடுத்துட்டாரு. ஒருத்தர் லீவு போட்டால் கூட, ஒருத்தர் ரெஸ்ட் எடுத்தால் கூட இன்னொருத்தர் அதை சரி பண்ணிக்குவாருங்கன்னு. எப்படி பாருங்களேன். அப்போ இந்த 2 துப்புரவு பணியாளரையும் நம்ம காலி பண்ணிட்டே வந்தோம்னா என்ன நடக்குங்க? அதைத்தான் நம்ம பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். ரத்தத்தில் அதிகப்படியாக அந்த கெட்ட குளுக்கோஸ் மட்டும் இல்லை, கெட்ட கழிவுகளையும் உள்ளே கொடுத்து திணிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் ரத்தத்தினுடைய அடர்த்தி அதிகமாகிக்கிட்டே போய் ஆரம்பிச்சிருச்சு. ரத்தத்தை ஃபில்டர் பண்ணுற மிஷினில் அங்கே டிஸ்டர்பன்ஸ் ஆகி நெஃப்ரான்கள் எல்லாம் அடைப்பு ஏற்பட்டு கடைசியில் கிட்னி ஃபெயிலியர் அப்படின்ற கண்டிஷனுக்கே போக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த எக்ஸஸாக போகக்கூடிய யூரினேஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குதா அப்படின்னா நிச்சயமாக. நிறைய நீங்கள் பேப்பரை சாப்பிட்டுட்டு அந்த பேப்பரை பூரா, அதாவது பேப்பரில் இருக்கக்கூடிய பொருள்லாம் சாப்பிட்டு பேப்பரை பூரா நீங்கள் கிழிச்சு போட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா எக்ஸஸாக அதை பூராமே அள்ளி எக்ஸஸாக ஒர்க் பண்ணணும்ல, வெளியே தள்ளுறதுக்கு. அது மாதிரி இங்கே நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே கெட்ட குளுக்கோஸாக உருவாச்சுறான். அந்த கெட்ட குளுக்கோஸை ஃபுல்லாக வெளியேற்றக்கூடிய ஒரு வேலை பண்ண பாருங்களேன். அவர் யாருன்னா அவர் தான் சிறுநீரக மண்டலம். நம்மளுடைய சிறுநீரகம், கிட்னி, அந்த யூரிட்டர், யூரினரி பிளேடர், இவங்க தான் ஒரு ஜோன், ஒரு மண்டலம். இவங்க தான் இந்த வேலையை பார்க்குறாங்க. ஒரு துப்புரவு பணியாளர் டோட்டலாக அள்ளி கொண்டு வந்து அலசி அதில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் சத்தை எடுத்துக்கிட்டு மீதி குப்பைகளை பூராமே வந்து திரும்ப தேவையான அளவுக்கு தண்ணியை வாங்கி அதை சிறுநீராக மாற்றி சிறுநீர் பாதை வழியாக அனுப்பி வச்சுறாரு. இதுக்குள்ளே யாராவது டேஞ்சரான இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் யாராவது இதுக்குள்ளே சேர்ந்து உள்ளே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கடைசியில் அவங்களையே பாதிப்படைய செஞ்சிடறாங்க. யாரை? அங்கே இந்த யூரினரி பிளேடர்லேயோ யூரிட்டர்லேயோ அவர் போய் தேங்கி நின்று அது இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க. அப்போ பிளேடர் இன்ஃபெக்ஷன், யூரிட்டர் இன்ஃபெக்ஷன், கிட்னி இன்ஃபெக்ஷன், கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் கிட்னி வீங்கிருச்சுங்க, ஹைட்ரோநெப்ரோசிஸ், ரைட் ரீனல் ஹைட்ரோநெப்ரோசிஸ், யூரிட்டர் ஹைட்ரோநெப்ரோசிஸ் அப்படின்னு சொல்லி என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே வீக்கம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. காரணம் உள்ளுக்குள்ளே போன கெட்ட குளுக்கோஸ், கெட்ட கழிவுகள் அதுக்குள்ளே அது வந்து பார்த்திங்கன்னா தேங்கி நின்று இன்ஃபெக்ஷன்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் எக்ஸஸாக யூரின் போய் கொஞ்சம் கூட உள்ளுக்குள்ளே கழிவை வச்சுக்கிறவே கூடாதுப்பா. டெய்லி ஒரு முறை கூட்டுறதுக்கு பதில் நான் 10 முறை கூட்டுறேன். உள்ள தங்க வைக்கவே கூடாது. இவங்கள தங்க வச்சா நம்மளை காலி பண்ணி போடுவாங்கன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்புது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? ரொம்ப பொறுப்பாக இருக்கிறதாக நினச்சிக்கிட்டு எக்ஸஸாக யூரின் போகவே கூடாதுங்க, அதுக்கு நல்ல ஒரு மாத்திரை இருக்குதான்னு சொல்லி, நல்ல மருந்து இருக்குதான்னு சொல்லி தேடி வாங்கி சாப்பிட்டு அதை நிப்பாட்ட நினைக்கிறோம். ஆனால் நிற்கிதான்னு பார்த்தீங்களா? நிற்காது. ஏன் அப்படின்னா உடல் எப்பொழுதுமே தன்னைத்தானே சரி பண்ணுற சிஸ்டம் இருக்கிறதுனால இதை வெளியேற்றியே தீரணும். நீங்கள் என்ன ஹெவி டோஸ் மெடிசன்ஸ் எடுத்து நீங்கள் சாப்பிட்டாலும் அது பார்த்தா கண்ட்ரோலுக்குள்ளே வர மாட்டேங்குது, வெளியே ஏற்றிக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா 10 தடவை வந்தது மெடிசன்ஸ் சாப்பிடப்படும் பொழுது 8 தடவை வருது. முதக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க. இந்த முன்னேற்றம் மட்டும்தான் உங்களுக்கு நடந்திருக்கும். இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய நிறைய பேர் ஆமாம் அப்படின்னு விஷயம் தான். அப்போ இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வராமல் பாதுகாக்கப்படுவதற்காக அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய சிறுநீரகத்தை போய் இன்னும் நீங்கள் அதை நிப்பாட்டிக்க, எக்ஸஸெல்லாம் வராதுன்னு நிப்பாட்டிங்கன்னு அமுக்கப்படும் பொழுது என்ன நடக்கும்னா மிக வேகமாக சிறுநீரக நோயாளியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்துவிடும். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஐயோ அப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிறுநீரகத்துக்கு சப்போர்ட் பண்ணுற விஷயங்களை பண்ணணும். ஓகே, எக்ஸஸாக வருதாப்பா, அதை வந்து இன்னும் வேகமாக வெளியேற்றுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? உனக்கு உன் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணணுமா? ஒரு வேலைக்காரங்க தான் இருக்கிறாங்க, நிறைய குப்பை இருக்குது, எக்ஸஸாக ஒரு வேலைக்காரங்க வேணால் கொடுக்கணுமா? இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி பூஸ்டர் கொடுத்து ஓவர் டைம் கொடுத்து பார்க்க வைக்கலாமா? பட் அதை விட என்னென்னா குப்பைகளை நான் வேணால் அதிகமாக கிழிச்சு போடாமல் இருந்துக்கிறேன், கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், உனக்கு கொஞ்சம் வேலையை கொஞ்சம் குறைக்கிறேன், அதை தான் பண்ணணும். நம்ம பயன்பாட்டை அதிகப்படுத்தி இன்னும் குப்பைகளை நிறைய போட்டுட்டு வேலைக்காரமாக போய் நீங்களும் பக்கத்தில் விளக்கு வேற பிடிச்சின்னா எப்படி இருக்கும்? தவறு. நம்ம அப்படி தான் அந்த கோணத்தை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ எக்ஸஸாக அங்கே வந்து பேட் குளுக்கோஸ் உழுகாமல் நம்ம வந்து செய்யக்கூடிய விஷயத்தை நம்ம பண்ணோம். ரத்தத்தில் எக்ஸஸாக பேட் குளுக்கோஸ் கலக்காமல், எக்ஸஸாக கழிவுகள் சேராமல், அங்கே தான் நம்ம வந்து உணவு முறைகளுக்குள்ளே வரணும். அதிகப்படியான அந்த கழிவுகள் சேரக்கூடிய உணவு முறைகள் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம்னா
அதை நம்ம கட்டுப்படுத்தணும். அதான் ஃபஸ்ட்டு. அப்போ எக்ஸஸாக இந்த இடத்துல பேட் குளுக்கோஸ் உருவாகாது. இப்போ உங்களுக்கு விஷயம் புரிய வந்துரும்னு நினைக்கிறேன். சிறுநீரகத்தை பாதுகாக்க வேண்டுமென்றால் ரத்தத்தில் கழிவுகள் அதிகமாக சேராமல் நீங்கள் முதல்ல பார்த்துக்கணும். அதான் பெஸ்ட். அதுக்கு ஃபஸ்ட்டு விஷயமே என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உங்களுடைய உணவு முறைகளில் இந்த ஒட்டக்கூடிய உணவு முறைகள் ஏதாவது இருக்குதா, அதை முதல்ல கட் பண்ணுங்க. புளிப்பு சம்மந்தப்பட்ட உணவுகள் ஏதாவது இருக்குதா, அதை முதல்ல கட் பண்ணுங்க. நீங்கள் சாப்பிட்டா செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்குங்க, அதை கட் பண்ணுங்க. சரிங்களா? நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்குதா, அப்போ பிரச்சனை இல்லை. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாமல் நீங்கள் ஹெவியாக வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு போய் பேசாமல் படுத்து தூங்க போகிறீங்களா? நைட்டு 10 மணி தாங்க எனக்கு வேலை முடியும், 10:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு 11 மணிக்கு படுப்பேங்க, அவ்வளோதான். 10 மணிக்கு வந்து சாப்பிட்டுட்டு 11 மணிக்கே உடனே படுக்கிறதுனா நீங்கள் எதுக்கு அன்றைக்கி அப்போ ஃபுல் லோடு கட்டி சாப்பிடணும்? அப்போ என்ன ஆகும்னா, இது உங்களுக்கு எக்ஸஸாக குளுக்கோஸாக போய் கன்வெர்ட் ஆகி அங்கே போய் உள்ளுக்குள்ளே போய் சேர ஆரம்பிச்சிருங்க. அதில் உங்களுக்கு ஆல்ரெடி இன்சுலின் பற்றாக்குறை. இதில் என்னென்னா, நல்ல குளுக்கோஸ் கெட்ட குளுக்கோஸுக்கு எப்படிங்க பிரிக்கப்படுதுன்னா, இன்சுலின் அந்த குளுக்கோஸை வந்து கவரும் பாருங்க. அந்த இன்சுலின் கவரப்பட்ட அந்த குளுக்கோஸ் நல்ல குளுக்கோஸ், இன்சுலின் கவரப்படாத குளுக்கோஸ் கெட்ட குளுக்கோஸ், பேட் குளுக்கோஸ். ஏன்னா இன்சுலின் வேற நம்ம உடம்பு இருக்குல்ல, அது மாதிரி வந்து ஐஎஸ்ஐ தர முத்திரைகள் உள்ள ஒரு பொருளை தான் நான் பயன்படுத்துவேன்னு சொல்லுவோம்ல, அது அதை விட ஹை குவாலிட்டி உள்ள பொருளை மட்டும்தான் உடம்பு பயன்படுத்தும். அது மாதிரி வந்து அவர் அங்கே தரம் பிரித்து அந்த குளுக்கோஸ் எடுத்துக்குவார், மிச்சம் அவ்வளோதான் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ எக்ஸஸாக சுற்றுறது. அப்போ நல்ல குளுக்கோஸை உருவாக்குற மாதிரி உள்ள உணவுகள் எடுத்துங்க. இதுதாங்க ஒரு ரொம்ப அருமையாக இந்த ப்ராப்ளத்திலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு விஷயம். என்ன தான் நம்ம அந்த யூரினை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் இந்த விஷயத்தை நீங்கள் கடைபிடித்து கொண்டு சாப்பிடுங்க. அதுதான் ஒரு நிரந்தர தீர்வுக்கு போகும். இல்லைன்னா ஒரு தற்காலிகமான நிவாரணம் மட்டுமே கிடைக்கும். அந்த மாத்திரையும் நீங்கள் லைஃப் டைம் எடுத்துக்கணும். இது வந்து சுகரை கட்டுப்படுத்துறதுக்குங்க, இது வந்து யூரினை கட்டுப்படுத்துறதுக்குங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் லைஃப் டைம் எடுக்க வேண்டி வரும். அப்போ என்னங்க பண்ணணும்? நான் சொன்ன இந்த விஷயத்தை பண்ணுங்கள். கழிவுகளை சேர்க்காதீங்க, உணவுகளை கட்டுப்படுத்துங்கள். உணவுகளில் குறிப்பாக கெமிக்கல் கழிவுகள் உள்ள உணவுகளை நிறுத்துங்க. கிட்டத்தட்ட நிப்பாட்டியிருப்பீங்க நிறைய பேர். இன்றைக்கி டயபெட்டிக் வந்தோன்னா ஒரு பயம் வந்து கடைசியில் உணவெல்லாம் இன்றைக்கி குறைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. நல்ல விஷயமா இருக்கும். கெமிக்கல் உணவுகளை தவிருங்கள், ஃபாஸ்ட் ஃபுட்டு உணவுகளை தவிருங்கள். சரிங்களா? துரித உணவுகள் சொல்லுவோம்ல, வேகமாக தயாரிக்கப்பட்ட உணவுகள், அதை தவிர்த்துருங்க. மைதா மாவு ஐட்டங்களை தவிர்த்துருங்க. ஜீனி ஒயிட் சுகர்லேருந்து தயாரிக்கப்பட்ட உணவுகளை தவிர்த்துருங்க. மில்க் ப்ராடக்டை தவிர்த்துருங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்படி இந்த ஒட்டக்கூடிய ஐட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். அது பெஸ்ட். இதுதான் உள்ளுக்குள்ளே உங்களுடைய ரத்த குழாய்களில் ஒட்டி பல பிரச்சனைகள் உண்டு பண்ணுது. ரத்தத்தில் கலந்து ரத்தத்தோட அடர்த்தியை அதிகமாக்கி டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது. இதுதான் பெஸ்ட்டுங்க. இதுக்கப்புறம் சொல்யூஷனாக நான் வீட்டில் என்னங்க பண்ணால் சரியாக வருங்க அப்படின்னா, இப்போ நான் அதுக்கு சொல்யூஷனும் சொல்கிறேன். நீங்கள் வீட்டிலையே பண்ணி இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு. ஆமாம், ஐயோ அதை முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. ஆமாம், நிறைய பேர் கேட்டுக்கலாம். அப்போனா நேரடியாக இந்த சிறுநீர் எக்ஸஸாக போகிறத கட்டுப்படுத்துறதுக்குரிய மருந்து சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டு கம்முன்னு இருப்போமே அப்படின்னு சொல்லி. இந்த விளக்கம் உங்களுக்கு புரிந்தால் மட்டுமே இந்த மருந்தும் வேலை பார்க்கும். அதை மாதிரி புரிஞ்சுக்கங்க. அதான் சொன்னேன், நோய் என்பது மனமே. இந்த மனம் இதற்கு நான் மருந்து எடுக்கிறேன்னு சொல்லி இங்கே இது பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கேட்கும். சரிங்களா? ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் பாருங்கள், ஒரே மருந்து சில நாள் கழித்து கேட்க மாட்டேங்குது. ஏன்னா இங்கே மனம் என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்கும் சலிப்பு தன்மையை கொடுத்துருச்சு. அதான் இந்த புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு யூரின் வந்து குறைஞ்சிரும், கட்டுப்படும். நீங்கள் மருந்தே சாப்பிடாமலே இப்போ ஈஸியாக வீட்டில் உள்ள ஒரு மருந்து சொல்கிறேன், இன்னும் சூப்பராக வந்து அதை வந்து சரி பண்ணி கொடுக்கும். இது என்ன பண்ணணும்னா, எக்ஸஸாக சில கழிவுகளை வெளியேற்றி விட்டுட்டு அங்கே சிறுநீரகத்தை உங்களுக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை பண்ணி கொடுத்துரும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். என்னென்னா, ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான். இந்த மூலிகையை பயன்படுத்தி நம்ம வந்து எக்ஸஸாக போகக்கூடிய சிறுநீரை கட்டுப்படுத்தலாம். ஓகேங்களா? ஒரு 2 டெக்னிக் சொல்கிறேன், 2 மருந்து சொல்கிறேன், பயன்படுத்துங்க. என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு ஒரு மருந்து, நம்ம நாவல் பழ கொட்டை இருக்கு இல்லையா, அந்த நாவல் பழ கொட்டை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பவுடராகவே கிடைக்கிது. நாவல் பழ கொட்டை சூரணம் அப்படின்னே கிடைக்கும் உங்களுக்கு. இந்த நாவல் பழ கொட்டையினுடைய சூரணத்தை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நைட்டு படுக்க போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, சரிங்களா, ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணி, ஒரு அரை ஸ்பூன் இந்த நாவல் பழ கொட்டையினுடைய சூரணம் எடுத்து போட்டு கலந்துட்டு அதை அப்படியே சாப்பிட்ருங்க. சாப்பிட்டு 1/2 hour கழிச்சு தான் நீங்கள் படுக்கணும். ஓகேங்களா? அந்த 1/2 hour சும்மா லைட்டாக அப்படியே உட்காந்துருக்கலாம், கொஞ்சம் நடக்கலாம், ஒரு யூரின் வரும், யூரின் போயிட்டு அதுக்கப்புறம் போய் படுங்க. சூப்பராக உங்களுக்கு இரவு முழுவதும் தேவையில்லாமல் எக்ஸஸாக யூரின் வர்ற மாதிரி ஃபீல் வர்றது கூட கட்டுப்படுத்தப்படும். நைட்டு வந்து எக்ஸஸாக யூரின் வர்றது கட்டுப்படுத்தப்படும். ஒரு சில பேருக்கு ரொம்ப அதிகமாக வருதுன்னா ஃபஸ்ட்டு குறையும், நீங்கள் நாளடைவில் என்ன ஆயிரும்னா அது படிப்படியாக குறைஞ்சு கட்டுப்படுத்தப்படும். இது உங்களுடைய சிறுநீரகத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அப்புறம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத
அந்த குளுக்கோஸை கட்டுப்படுத்துறதுக்கு சரிங்களா, அதை கிளியர் பண்ணுறதுக்கும் இவர் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாரு. ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதை பயன்படுத்துங்க, பெட்டர். ஓகேங்களா. இந்த இந்த ஒரு டிப்ஸே இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. அப்படி ஒரு அற்புதமாக எங்களுடைய சிகிச்சை மையத்துக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு நம்மளுடைய மருத்துவர்கள், நம்மகிட்ட உள்ள இந்த ஆயுர்வேத மருத்துவர்கள், சித்த மருத்துவர்கள், நேச்சுரோபதி மருத்துவர்கள் எல்லா பேரும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். அதை தான் நான் உங்களுக்கும் சொல்லிக்கிறேன். பயன்படுத்தி இன்றைக்கி அவங்களாம் வந்து இந்த எக்ஸஸாக சிறுநீர் போகிறதுலேருந்து மீண்டு வந்திருக்காங்க. பயன்படுத்திங்க. ஒரு மிகவும் அற்புதமான ஒரு விஷயம் இருக்குதுங்க. இதை பயன்படுத்துங்க. நீங்கள் முதல்ல சொன்ன நாவல் பழக்கோட்டை சூரணம் சாப்பிட்டும் நிற்கலை அப்படின்னு சொன்னவங்க கூட இப்போ நான் சொல்ல போகக்கூடிய இந்த டிப்ஸு உங்களுக்கு அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். எக்ஸஸாக யூரின் போகிறது மட்டுமல்ல, யூரினில் புரோட்டீன் லீக்கேஜ் ஆகுதுங்க. யூரின் போனால் ஒயிட்டாக போகுதுங்க. யூரின் போனால் நுரையாக போகுதுங்க. யூரின் போனது வந்து ஒயிட்டாக போனதுனால என்ன ஆயிடுச்சு, உடம்பெல்லாம் அப்படியே ட்ரை ஆகுது, டயர்ட் ஆகுது, உடம்பே இலக்கிது. இதனால் எக்ஸஸாக யூரின் போகிறதுனால பலவீனமாக ஃபீல் பண்ணுறேன். அவர்கள் எல்லாத்திற்கும் இந்த ஒரே ஒரு மூலிகை, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பயன்படுத்தினா நிச்சயமாக மாற்றம். என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, மாதுளை பழம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதுளை பழத்தினுடைய ஓடு இருக்குல்ல, அந்த மாதுளை பழத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய மஞ்சள் கலர்லலாம் லேயர் இருக்குது பாருங்கள், அந்த லேயரோட மாதுளம்பழத்தை சாப்பிட்டுட்டு மாதுளம்பழ அந்த ஓடை அப்படியே கட் பண்ணுங்க. கட் பண்ணி அதை அப்படியே வந்து ஒரு நெல் காய்ச்சலில் அதை அப்படியே காய வைங்க. ஏன்னா நீங்களே இந்த மருந்தை ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் அது. மாதுளைப்பழ தோலை சிறு சிறு பீஸ்களாக கட் பண்ணிவிட்டு அதை நிழல் காய்ச்சலில் நல்லா காய வச்சிடணும். அப்படியே நல்ல கருவாடு மாதிரி காய்ஞ்சிடும். ஒரு 3 days ஆகலாம், 5 days ஆகலாம், 7 days ஆகலாம். அது உங்களுக்கு அங்கே கிடைக்கக்கூடிய அந்த வெயிலினுடைய வெப்பத்தினுடைய தன்மையை பொறுத்து. ஓகேங்களா. நிழல் காய்ச்சலாம் காய வைக்கணும். நல்லா சுடு வெயிலில் பண்ணால் ஒரே நாளில் காய்ஞ்சிடும். ஒரு நல்ல நிழல் காய்ச்சலை நல்லா காய வச்சு அதை உங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அடித்து அரைச்சி நைஸாக பவுடர் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். நைஸாக அரைச்சி பவுடர் பண்ணிவிட்டு அப்புறம் அதை கூட நீங்கள் வந்து சலடையில் ஏதோ சலித்து இல்லை ஃபில்ட்ரு பண்ணி நல்லா நைஸாக உள்ள பொடிகளை மட்டும் வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுங்க. போட்டு வச்சுட்டு டெய்லி காலை மாலை 2 வேளைக்கு ஒரு ஸ்பூன் 1 டம்ளர் தண்ணி, வெதுவெதுப்பான தண்ணி கலந்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அற்புதமான வேலை பார்க்கும். இது உடலை குளிர்ச்சிப்படுத்தும். எக்ஸஸாக சிறுநீர் வருதுன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்துகிற வேலையை பண்ணும். சிறுநீரகம் சூப்பருங்க, ரொம்ப நன்றிங்க அப்படின்ற மாதிரி சொல்லும். சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறுநீரகத்திலும் 10 லட்சம் நெப்ரான்கள் இருக்குது. இந்த மாதுளை பழத்தை பாருங்கள், எத்தனை முத்துக்கள் இருக்குன்னு ஏதாவது எண்ணி பார்த்துருக்கீங்களா? எண்ணிலடங்கா முத்துக்கள் இருக்கும். சிறுநீரகத்துக்கு ரொம்ப அற்புதமாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பழம் மாதுளை பழம். இந்த மாதுளை பழத்தை விட இந்த மாதுளை பழத்தினுடைய தோல் இருக்குது பாருங்கள், அதுதான் ரொம்ப அருமையாக சிறுநீரகத்தில் உள்ள நெஃப்ரான்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குது அப்படின்றாங்க. இன்றைக்கி அது சம்மந்தப்பட்ட நிறைய ஆர்டிக்கல் வந்து சப்மிட் பண்ணிக்கிறேன். அப்போ இதை அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு தினந்தோறும் காலை மாலை 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு வாங்க. எக்ஸஸாக உங்களுக்கு போகக்கூடிய சிறுநீர் நிறுத்தப்படும், புரோட்டீன் லீக்கேஜ் நிறுத்தப்படும், ஒயிட்டாக யூரின் போச்சுன்னா நின்றும். அதுக்கப்புறம் வந்து இந்த யூரின் அதிகமாக போகிறதுனால ஏற்படக்கூடிய டயர்ட்னஸ், நரம்பு பிடிச்சி இழுக்கிறது, இதனால் வரக்கூடிய நர்வஸ் ப்ராப்ளம், உங்கள் உடல் வீக்னஸ் எல்லாம் சரியாகி இதனால் நீங்கள் உடம்பு மெலிஞ்சிங்கன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக உடல் பருமன் கிடைக்கும். இதை பயன்படுத்தி எக்ஸஸாக உங்களுடைய யூரின் போய் தூக்கம் இல்லாமலாம் இருப்பீங்கள்ல, அது எல்லாத்திலிருந்தும் மீண்டு நன்றாக ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள். நன்றி.